ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே ஹென்னா ஆர்ட். இன்றைக்கி இந்த பிரைடு தாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைய போகிறோன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 3/4 ஃபேஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வரையணுங்கிற வீடியோ இருக்குங்க. அதை பார்த்து இந்த பேசிக்கான இந்த ஸ்டெப்பை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பிரைடோட ஹேர் ஸ்டைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஷேடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஷேடிங் பண்ணுறக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வரணும். ஸோ அதை வந்து டார்க் ஷேடிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட் ஷேடிங் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்க் ஷேடிங் பண்ணுறோம். எப்பயுமே ஒரு பிரைடு ட்ரா பண்ணும்போது பேசிக்கான ஃபேஸ் போட்டுட்டு அவங்களோட ஆக்சசரிஸை வந்து நம்ம ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த பிரைடோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டெட்டு தான் வரைகிறோம். பட் ஸ்டெட்டில் வந்து எவ்வளோ டிசைன்ஸ் நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து டிசைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாங்க. ஸ்டெட்டெல்லாம் தொங்குற மாதிரி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு பிரைடு ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பென்சிலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மெஹந்தி கோன் யூஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப அழகாக நீட்டாக வருங்க. நம்ம வரைகிறது வந்து 3/4 ஃபேஸுங்க. ஸோ ஒரு சைடு ஆஃப் ஸ்டெட்டு தான் வந்து ஃபுல்லாக தெரியும், இன்னொரு சைடு வந்து ஹாஃப் ஆஃப் த ஸ்டெட்டு தான் தெரியும். ஸோ அதை மட்டும் சின்னதாக போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஐ பால்ஸ் வந்து ஒரு கார்னரில் போடுறேங்க. ஏன்னா 3/4 ஃபேஸு அவங்களோட லுக்கிங் வந்து சைடில் இருக்குது. ஸோ சைடில் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாங்களா இல்லை சைடில் பார்க்குறாங்களா, நம்ம சைடில் பார்க்கும்போது நம்ம ஐ பால்ஸ் வந்து சைடாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த சைட் பால்ஸ் மட்டும் பார்த்து அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது வந்து பின்னல் மாதிரியான ஒரு ஷேப்புங்க. அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சைடாக வந்து ட்ரா பண்ணுறோம். நம்ம இப்போ போடுறதுமே வந்து டார்க் ஷேடிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறோங்க. அதுக்கப்புறம் லைட் ஷேடிங் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக பண்ணுவோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேரில் வந்து நம்ம வந்து ஃப்ளார்ஸ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேயும் வந்து பின்னல் மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து ஃப்ளார்ஸ் வந்து ரோஸு இல்லை வேறு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஃப்ளார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து ரவுண்டாக கொடுக்குறேங்க. ஸோ என்னோட இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளார்ஸ் வந்து ரோஸ் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். பிரைடோட நிறைய டிசைன்ஸ் பாருங்கள். அதில் வந்து நிறைய ஃப்ளார்ஸ் டிசைன்ஸ் இருக்குங்க. தனியாக வேணும்னா நம்ம அதையும் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாங்க. அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு பிரைடுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சாரீஸ் ஆகட்டும் இல்லை அந்த ட்ரெஸ் டிசைன்ஸ் ஆகட்டும், அதில் சின்ன சின்ன மைன்யூட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த டிசைன்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ பிரைடோட இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒரு பிரைடையே வந்து நம்ம ஒரு 70 to 80% நம்ம பிரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க.
நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைடை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் செட் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அந்த ப்ரைடோட ஃபுல் ஃபினிஷிங்கே வந்து நல்லா இருக்குங்க. அப்போது இன்னுமே வந்து நீங்கள் வந்து அந்த நெக் பீஸ் போடும்போது டிசைன்ஸ் வந்து நிறையா கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ டிசைன்ஸ் நிறையா கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த டிசைன்ஸு. ஹேர் ஷேடிங் பண்ணும்போது எந்த சைடில் வந்து ஹேர் ஷேடிங் பண்ணணுங்கிறத பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து முன்னாடி இருக்கிற ஹேர் வந்து நமக்கு வந்து சைடில் வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் அந்த பின்னலில் ஷேடிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி வந்து அதை ஹேர் வந்து மேலே தூக்கி சீவியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஷேடிங் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து ஷேடிங் வந்து அப் ஷேடிங் கொடுக்கணுங்க. அப் அண்ட் டவுன் ஷேடிங் வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல. அடுத்து ட்ரா பண்ண போகிற நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ட்ராயிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து அப் ஷேடிங் தாங்க வரும். கொஞ்சம் பட் சைடாக சாய்ச்சி வரணும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ட்ரெஸ் வந்து ஷேடிங் கொடுக்குறேங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடிங். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸு வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ப்ரைடோட ஷாலுங்க. ஷால் போடும்போது உங்களுக்கு வந்து எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ட் நான் போட்டிருக்கேங்க. அந்த ஷார்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வேறு மாதிரி டிசைன் இருக்கும். அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.